பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஆதி சொல்றது சரிதான். நானும் அதையும் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, ராகுலுக்கும் தன்யாவுக்கும் இன்னும் 1 monthல மேரேஜ் பண்ணி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம் ஜானு. ராகுல், என்னடா நடக்குதுங்க? ஆதி என்னடா உனக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கா? இது நிஜம்தானா? மாம், அதே ஷாக்கு தான் மாம் எனக்கும். ஆதியா மாம் எனக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ டே ராகுல், ஆமாண்டா. சரி சரி வா வா, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன, ராகுலுக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆதி அர்ஜுன் 2 பேரும் என்ன சொல்றீங்க? ராகுலுக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஜானு அம்மா 2 பேரும் எதுக்கு இப்போ நீங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? சின்ன வயசுல இருந்தே ராகுலுக்கு தன்யாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசி வச்சது தானே. அதோட ராகுலுக்கும் தன்யாவுக்கும் என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ண தானே போறோம். அதை கொஞ்சம் சீக்கிரமா பண்றோம், அவ்வளவுதானே. ஐயோ டே ஆதி, என்னடா பேசுற நீ? டே ராகுலுக்கும் தன்யாவுக்கும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நம்ம பேசுனதெல்லாம் கரெக்ட் தான்டா. அதுக்குன்னு இப்போ எதுக்குடா இப்படி அவசரமா யோசிக்க வேண்டாமாடா எதையும் நம்ம? ஜானு, இதுல யோசிக்க என்ன ஜானு இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் ராகுலுக்கும் தன்யாவுக்கும் தான் கல்யாணம் பண்ண போறோம். அதை கொஞ்சம் முன்னாடியே பண்றோம், அவ்வளவுதானே. இங்க என்ன நடக்குது? எனக்கும் ராகுலுக்கும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வருண் பாட்டுக்கு கேட்டுட்டு எல்லாத்தையும் அமைதியா நிக்கிறாரு. அப்போ உண்மையாவே வருண் மனசுல நான் இல்லவே இல்லையா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னாலும் சரி, என்னால வருண் உள்ள இடத்துல யாரையுமே வைக்க முடியாது. இல்ல இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னாலும் சரி, எல்லார்கிட்டயும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடணும். மா, அர்ஜுனா ஆதியும் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? நம்ம ஏற்கனவே ராகுலுக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணினது தானம்மா. அது கொஞ்சம் சீக்கிரமா பண்றோம், அவ்வளவுதானே. இதுல யோசிக்க என்னமா இருக்கு? ஆமாமா, ராகுலுக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமேமா. பின்ன என்னமா, அதோட ராகுல் தான் இப்போலாம் நல்லா பொறுப்பா நடந்துக்கிறான்லமா. பின்ன என்னமா, ஆதி அர்ஜுன் சொல்ற மாதிரி நம்ம ஆதி அர்ஜுன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ராகுல் தன்யா கல்யாணத்தை பண்ணிடலாமே. சாவித்ரி, என்ன பேசுற நீ? ராகுலுக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருந்தது. நம்ம ஒன்றும் முடிவெல்லாம் பண்ணல. அதோட ஒரு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையோட சம்மதம் ரொம்ப முக்கியம். அவங்களோட சம்மதம் இல்லாம எப்படி கல்யாணத்தை பண்றது? அத்தை சரியா சொன்னீங்க அத்தை. நம்ம தன்யாவோட விருப்பம் என்னன்னே கேட்காம இந்த கல்யாணத்தை முடிவு பண்றது எனக்கு என்னமோ சரியா படல அத்தை. மீனாட்சி, சின்ன பேசுற நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா நில்லு. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. வாயை மூடு வாசு. எதுக்கு இப்ப நீ மீனாட்சி கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு வாசு, உனக்கு தன்யா மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை மீனாட்சிக்கு இருக்கு. அதை விட அதிகமா மீனாட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா அவ பெத்தவ, சரியா? அவளுக்கு இந்த விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆதி அர்ஜுனும் என்னென்னமோ சொல்றாங்க. என் தன்யாவுக்கு இன்னும் 1 மாசத்துல ராகுல் கூட கல்யாணமா? ஐயோ, இதை என்னால கேட்கவே முடியல. இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்னால சத்தியமா தாங்கவே முடியாது. இல்ல, இதுக்கு மேல 1 நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. கிளம்பணும் உடனே. டே மச்சான் ஆதி, அது கிளைண்ட் ஒருத்தவங்க கால் பண்றாங்கடா. நான் அர்ஜென்டா போகணும். நான் கிளம்புறேன்டா. யாருடா? பெங்களூர் கிளைண்டா? ஆமாண்டா, அவங்கதான். சரி மச்சான், நீ கிளம்பி போய் என்ன ஏதுன்னு பாருடா. சரி மச்சான். எப்படி வரும் இப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு உங்களால அமைதியா இருக்க முடியுது? நான் இப்ப கூட உங்களை நம்பின வருண், எதையாச்சும் நீங்க வாயை திறந்து சொல்லுவீங்க. என் தனியாவை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு. ஆனா உங்க வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தையை வரல வருண். அதோட நீங்க எனக்கு என்னன்னா இப்போ கிளம்பிட்டீங்கல்ல. சத்தியமா இதை நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வருண், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது சரி, நீங்க என்ன விரும்பி இருந்தா தானே சொல்றதுக்கு. நான் தான் இவ்வளவு நாள் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நீங்க 2 பேரும் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட சரியாவே படலடா. நம்ம எல்லாம் முடிவு பண்ணினா போதுமாடா? இதுல தன்யாவுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்க வேண்டாமா? ராகுலுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்க வேண்டாமாடா? இது என்னமா கேள்வி? சின்ன வயசுல முடிவு பண்ணினது தானமா ராகுலுக்கு தன்யாவும், தன்யாவுக்கு ராகுல் தானே. பின்ன என்னமா, ராகுலுக்குலாம் சம்மதம் தாமா. ராகுல், என்னடா சம்மதம் தானடா? எல்லார்கிட்டயும் சொல்லுடா. ஆமா பாட்டி, எல்லாரும் முடிவு பண்ணப்போ இதுல நான் சொல்றதுக்கு என்ன பாட்டி இருக்கு? எனக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான் பாட்டி. எனக்கு தனியாவை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் பாட்டி. பாத்தீங்களா பாட்டி, ராகுலுக்கு கல்யாணத்துல சம்மதம் தான். பின்ன என்ன பாட்டி, எதுக்காக எல்லாரும் இப்படி யோசிக்கிறீங்க? போதுனா 2 பேரும் நிறுத்துங்க. மா,
இப்போ எதுக்குமா நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஜானு இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? டேய் ரெண்டு பேரும் என்னடா பேசுறீங்க? சரிடா, ராகுலுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமே வச்சுக்கலாம். ஆனா தன்யா விருப்பத்தை யாருமே கேட்கவே இல்லையடா. அவ விருப்பம் இதுல முக்கியம் இல்லையா? ஆமாப்பா அர்ஜுன், தன்யாவோட விருப்பத்தையும் நம்ம கேட்கணும்ல. பெரியவங்க நம்மளா சேர்ந்து முடிவு பண்ணினா எப்படி? அவ விருப்பத்தையும் நம்ம கேட்கணும்ல. இங்க பாரு ஜானு, தன்யாவோட விருப்பம் இல்லாம எதுவும் நடக்க போறது இல்ல, சரியா? அதோட எங்களுக்கு தன்யா மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தன்யாவுக்கு தெரியும் அண்ணனுங்க ரெண்டு பேரும் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் தான் சூஸ் பண்ணி தருவோன்னு. அதனால என் தங்கச்சி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆமா ஜானு, எங்க தங்கச்சி தன்யா மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தன்யாவுக்கு நல்லாவே தெரியும் அண்ணனுங்க எந்த முடிவு பண்ணாலும் அது அவ நல்லதுக்காக தானே. என்னடா தன்யா, அப்படித்தானே? தன்யா, சிவனுங்க பேசல நீ காதுலயே வாங்காத தன்யா. உன் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் சொல்லு தன்யா. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையா? ஆமாண்டா தன்யா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானடா? ஐயோ கடவுளே, என்னை எதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலையில நிக்க வச்சிருக்கீங்க? அண்ணனுங்க ரெண்டு பேரும் என் மேல உள்ள நம்பிக்கையில தான் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நான் எப்படி அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதோட என் வருணை எதுவும் சொல்லாம இங்க இருந்து கிளம்பிட்டாரு. நான் இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எந்த ரீசனை சொல்லுவேன்? வருண் என்ன லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, நான் அதை வச்சு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவேனே. ஆனா வருணே எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னுக்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றது? தன்யா, உங்ககிட்ட தான்டா கேக்குறோம். எதா இருந்தாலும் சொல்லுடா. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமாடா? அம்மா, இதுல தன்யா கிட்ட கேட்க என்னமா இருக்கு? அவ சின்ன பொண்ணுமா. பெரியவங்க நமக்கு தெரியாதா எது நல்லது கெட்டதுன்னு? அதோட தன்யா ஒன்னும் நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையாமா. ராகுலுக்கு தானேமா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஏற்கனவே முடிவு பண்ணின விஷயம் தரமா, அது இப்ப நடக்க போகுது, அவ்வளவுதானமா. இதுல எதுக்குமா தன்யாவோட சம்மதத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு? அவ சின்ன பொண்ணுமா. ஆமாமா, சாவித்திரி சொல்ற மாதிரி தன்யா சின்ன பொண்ணுமா. அவகிட்ட கேட்டா அவ என்ன சொல்லுவா? அதோட என் பொண்ணு மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா நம்ம விருப்பத்துக்கு மாறா எதையும் செய்ய மாட்டா. என்னமா தன்யா, அப்படித்தானே? ஆமா ஜானு, அம்மாவும் அத்தையும் சொல்றது சரிதான். தன்யாவுக்கு நம்ம என்ன கேட்டதா பண்ணிட்டு போறோம். கண்டிப்பா எல்லாமே அவன் நல்லதுக்காக தானே. என்னடா தன்யா, அண்ணனுங்க ரெண்டு பேரும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவோன்னு நீ நம்புறலடா? தன்யா, எதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு தன்யா. தன்யா, என்னடி இது? எல்லாரும் கேக்குறோம்ல, எதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுடி. இல்லம்மா, அது நீங்களே பேசி முடிவெடுங்க. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் ரூமுக்கு போறேன். அம்மா, பாத்தீங்களாம்மா, தன்யாவுக்கு வெக்க வந்துட்டுமா. அதனாலதான் அவ வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள போறா. அம்மா, தன்யா அமைதியா இருக்கிறதே தெரியலையாமா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்களே. எனக்கு தெரிஞ்சு தன்யாவுக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பமா. அதனாலதான் நீங்களே முடிவெடுங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு போறா. தன்யா வெக்கப்பட்டுட்டு போறாமா. டேய் அர்ஜுன், ஆதி, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வர மாதிரி தெரியலடா. எதுக்காகடா இப்படி அவசர அவசரமா தன்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரெண்டு பேரும் ஒத்த கால்ல நிக்கிறீங்க? ஜானு, அதான் தெளிவா சொன்னமே ஜானு. கல்யாண வயசுல ஒரு தங்கச்சியை வச்சுட்டு அண்ணனுங்க நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றது அது சரியா வராது ஜானு. அதனாலதான் ஜானு தன்யாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஆமா ஜானு, நீங்க எல்லாரும் நாங்க எடுத்திருக்க முடிவை மதிப்பீங்கிற நம்பிக்கையில தான் எல்லாருக்கும் முன்னாடி எங்க முடிவே நாங்க சொல்லியிருக்கோம் ஜானு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் எங்க முடிவை மதிப்பீங்கன்னு நம்புறோம். என்ன ஜானு, அப்படித்தானே? டேய் அர்ஜுன், எல்லாம் சரிதான்டா. அதுக்காக எதுக்காகடா இப்படி அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணணும்? பொறுமையா யோசிச்சு எதா இருந்தாலும் பண்ணலாம்லடா. ஜானு, இதுல யோசிக்க என்ன ஜானு இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் தனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே. அதை நம்ம இப்பவே பண்றோம், அவ்வளவுதான். மா, ஆதி அர்ஜுன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களா? இன்னைக்கு என்னமா நீங்க என்னைக்கா இருந்தாலும் தனியாவை நம்ம வேற வீட்டுக்கு அனுப்ப தானே போறோம். அந்த கவலையும் இப்ப இல்ல. ஏன்னா தனியா கல்யாணம் ஆனாலும் நம்ம வீட்லயே தான் இருக்க போறோம். பின்ன என்னமா, ஆதி அர்ஜுனும் ரெண்டு பேருமே அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பின்ன என்னமா நீங்க இங்க பாருங்கம்மா, எல்லாருக்குமே சம்மதங்கிற மாதிரி தான் தெரியுது. அதோட தனியாவுமே உங்க விருப்பம் என்னவோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளுமே போயிட்டா. பின்ன என்னமா நீங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதில் யோசிக்க என்னமா இருக்கு? அம்மா, அண்ணன் சொல்றது சரிதானம்மா. என்னைக்கா இருந்தாலும் தன்யா ராகுலுக்கு தானம்மா கல்யாணம் பண்ண போறோம். அதோட ஆதி அர்ஜுனும் கண்டிப்பா தன்யாவுக்கு கெட்டதாம்மா பண்ண போறாங்க, நல்லது தானம்மா பண்ணுவாங்க. அவங்களே யோசிச்சதுனால தானம்மா தன்யாவுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த முடிவை நம்ம எல்லாரும் மதிக்கணும்லம்மா. பின்ன என்னம்மா நீங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா ஜானு, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? முதல்ல உங்க முடிவை சொல்லுங்க. ஆதிக்கண்ணா, இதுல நான் சொல்ல என்னப்பா இருக்கு? எனக்கு ஒரு அம்மாவா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான்ப்பா தோணுது. அதோட அண்ணனுங்க உங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குப்பா. கண்டிப்பா நீங்க தன்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கீங்க. அதனால எனக்கு சம்மதம் தான்ப்பா இந்த கல்யாணத்துல.
ஜானு அம்மா உங்க விருப்பத்தை சொல்லிட்டாங்க, நீ என்ன ஜானு சொல்ற? டேய் ஆதி, இதுல நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? ஆனா எனக்கு என்னமோ இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு அவசர அவசரமா பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லடா. அதான் சொல்றீங்களே, தனியாவுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அண்ணனா நாங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றோன்னு. இதுல நான் சொல்ல என்னடா இருக்கு? ஏதோ பண்ணுங்க. மீனாட்சி, எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுமா, ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வா. ஜானு எங்களை நம்பு ஜானு, கண்டிப்பா தனியாவோட லைஃப் நல்லா தான் ஜானு இருக்கும். ஏதோ பண்ணுங்கடா, நான் ரூமுக்கு போறேன். சாவித்ரி, என்னம்மா உனக்கும் ராகுலுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தானம்மா? அண்ணே, இதுல ஏன் சம்மதமான முக்கியம்? அர்ஜுனுக்கும் ஆதிக்கும் தெரியாததானே? அவங்க ரெண்டு பேருக்குமே இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு தெரிஞ்சுதானே இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்காங்க. அதோட அர்ஜுன் ஆதியோட முடிவை நான் நிறைய மதிக்கிறேன்னு. அதனால எனக்கும் ராகுலுக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னே. ரொம்ப நன்றிமா சாவித்ரி. அர்ஜுன் ஆதி, உங்க முடிவை நான் மதிக்கிறேன்ப்பா. கண்டிப்பா நீங்க தனியாவுக்கு எதை செஞ்சாலும் நல்லதுதான் செய்வீங்கன்னு. சரிப்பா, தனியா கல்யாணத்துக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். சரிங்கப்பா. ஐயோ டே ராகுல், இங்க என்னடா நடக்குது? நடக்கிறதெல்லாம் கனவா நனவானே தெரியலடா. ஐயோ, சந்தோஷத்துக்கு அளவே இல்லையே. எனக்கு அப்படியே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கணும் போல இருக்குடா. கடவுளே! டே ராகுல், அம்மானுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எது நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தானோ அது இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஈஸியா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. பல நழுவி பால்ல விழும் சொல்லுவாங்களே, அது இதுதானா ராகுல்? ஆமா மாம், ஆமா. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு மாம். அதுவும் ஆதியும் அர்ஜுனும் அவனுங்க வாயாலேயே எனக்கும் தனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோன்னு வந்து சொல்றானுங்க. மாம், உண்மையாவே இதெல்லாம் கனவா நனவான்னு எனக்கே ரொம்ப சந்தேகமா இருக்கு மாம். டேய் ராகுல், இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? டேய், நடக்கிறது எல்லாம் உண்மைதான்டா. ஆனாலும் இந்த அர்ஜுன் ஆதியை எதுக்காக இப்படி திடீர்னு உனக்கும் தனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றானுங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மாம், என்ன மாம் பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க மாம், நான் நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் மாம் தெரியும். நான் நடிச்ச நடிப்புல தான் மாம் இவனுங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப பொறுப்பானவன் நல்லவன் நம்பி எனக்கு அவனுங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க. மாம், இவனுங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப ஸ்மார்ட் பிரில்லியன்ட் அப்படி இப்படி நினைச்சேன் மாம். ஆனா இவனுங்க என்னோட ஆக்டிங்கை நம்பி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையே இவனுங்க ரெண்டு பேரும் நல்ல முட்டாளுங்க தான் மாம். டேய் ராகுல், ஆமாண்டா, நான் கூட வீட்டில் உள்ள எல்லாரையும் சம்மதிக்க வச்சாலும் எப்படிதான் இந்த அர்ஜுனையும் ஆதியை சம்மதிக்க வைக்கிறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தடா. ஆனா இன்னைக்கு என்னடானா அவனுங்க ரெண்டு பேரும் அவனுங்க வாயாலேயே உனக்கும் தனியாவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோன்னு சொல்லும் போது அட 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 என் காதுல அப்படியே இந்த தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருந்துச்சுடா. ராகுல், ஒரு விதத்துல நீ சொல்றத பார்க்கும்போது ரெண்டு பேரும் வடி கட்டின முட்டாளுங்களா தாண்டா இருக்கானுங்க. இல்லைன்னா உன் ஆக்டிங்கை நம்பி அவளுங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கானுங்க பாரு. சரிடா ராகுல், எல்லாம் நமக்கு சாதகமா நடந்துகிட்டு இருக்குடா. அதனால எவ்வளவு சீக்கிரத்துல இந்த கல்யாணத்தை முடிக்க முடியணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடலாம்டா. இல்லைன்னா மனசு மாறினாலும் மாறிடுவானுங்கடா. சூட்டோட சூட்டா இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும்டா. மாம், நீங்க சொல்றது சரிதான் மாம். ஆதிக்க அர்ஜுனுக்கும் என்னை பத்தின உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் மாம். மாம், ஆதி அர்ஜுனும் இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் வைக்கலான்னு சொல்லியிருக்கானுங்க. நீங்க எப்படியாச்சும் பேசி சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மாம். டேய் ராகுல், அம்மா பாத்துக்கிறேன்டா அதெல்லாம். இந்த ஒரு நாளுக்காக தான்டா இத்தனை வருஷம் நான் தவம் இருந்தேன். அந்த நாள் வந்துருச்சுடா. இதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம தான்டா ராகுல் ஆள போறோம். ஆனா நான் நினைச்ச காரியம் இவ்வளவு சீக்கிரம் கை கூடுன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. நீ கவலையப்படாத ராகுல். உன்னை பத்தின உண்மை அர்ஜுனுக்கும் ஆதிக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே தன்யா உன்னோட பொண்டாட்டி ஆகியிருந்திருப்பா. நீ கவலைப்படாத ராகுல், சீக்கிரமாவே அம்மா இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவேன். மித்து, வந்துட்டடி இரு. சொல்லுடி. ஐயோ, இந்த பேக் எப்படி இவ கைக்கு வந்துச்சு? ஆமா, இந்த பேக் என்ன பேக்டி? நம்ம தான் அங்க ஹோம்ல எல்லா பசங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாச்சுல, பின்ன இந்த பேக் இது யாரோடதுடி? ஐயோ, இவகிட்ட இப்ப நான் என்ன சொல்றது? என்னடியாச்சி, உங்ககிட்ட தாண்டி கேக்குற, இவ்வளவு சைலண்டா நிக்கிற? என்னடி, ஹோம்ல யாருக்காச்சும் நம்ம ட்ரெஸ் கொடுக்க மறந்துட்டோமா என்ன? ஆனா இல்லையே, எல்லார்கிட்டயுமே கொடுத்தாச்சே. ஆனா இந்த பேக் மட்டும் எப்படி அடிஷனலா இருக்கு? உள்ள என்ன இருக்கு? ஐயோ, பூச்சி பார்த்துட்டா. வாவ் மித்து, என்னடி இந்த பேக் உள்ளார சாரி இருக்கு, அதுவும் இவ்வளோ பிரிட்டியான சாரி. மித்து, இந்த சாரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு தெரியுமா? வாவ் மித்து, செம்மையா இருக்குடி. ஆனா இந்த சாரி யாருக்காகடி வாங்கினா? மதர்க்காக வாங்கினியா?
இல்லடி. என்னது இல்லையா? ஐயோ நான் வேற ஒருத்தி. மதர் எனக்கு இந்த மாதிரி சாரிலாம் கட்டியிருக்காங்க. மதர் இந்த மாதிரிலாம் கட்டினதே இல்லை. மதருக்காக வாங்கலைன்னா பின்ன யாருக்காக? லக்ஷ்மி அம்மாக்காகவா? இல்லையே, லக்ஷ்மி அம்மாவுக்கு நீ நானும் சேர்ந்து தானே ஒரு சாரி எடுத்தோம். மித்தம் இந்த சாரி யாருக்குடி? அதுவும் சாரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ப்ரைஸ் மித்து என்னடி 25,000 போட்டிருக்குது? மித்து இவ்வளோ காஸ்ட்லியான சாரி யாருக்குடி? எனக்கு எதுவுமே புரியவே இல்லை மித்து. ஒருவேளை மாற்றிக்கிட்டே ஏதாச்சும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமா என்ன? மித்து உன்கிட்ட தாண்டி கேட்குறேன். மித்து இந்த சாரி யாரோடதுடி? சில்லடி வைஷு, அது வந்து இந்த சாரி அவன் தான் வாங்கி கொடுத்தாண்டி. என்னடி சொல்ற? அவன் தான் வாங்கி கொடுத்தானா? மித்து ஆதிசாரா வாங்கி கொடுத்தாரு? ஆமாண்டி, அவனே தான். நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன்டி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் தீபாவளிக்கு புது ட்ரெஸ்லாம் போட மாட்டேன்னு. ஆனால் அவன் தாண்டி வாங்கி கொடுத்தான். அதான் வேற வழி இல்லாமல் வாங்கிக்கிட்டேன். மித்து ரியலி ஆதிசாரா உனக்கு தீபாவளிக்காக சாரி எடுத்து கொடுத்துருக்காரு? மித்து உண்மையை சொல்லட்டுமா, இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கும்டி. மித்து என்னால் சத்தியமா இதை நம்பவே முடியலடி. அப்போ என் மித்து டார்லிங் இந்த வருஷம் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட போறாளா? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. இந்த விஷயம் மட்டும் லட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? கடவுளே. மித்து வெயிட் மித்து, நான் போய் லட்சுமி அம்மா கிட்ட இதை போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வைஷு இருடி, எங்க போறேனே? வைஷு, நான் அவன் வாங்கி கொடுத்தா அவன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தாண்டி சாரியை வாங்கிக்கிட்டேன். மற்றபடி நான் தீபாவளிக்கெலாம் இந்த சாரியை கட்ட மாட்டேன்டி. மித்து என்னடி சொல்ற? அப்போ நீ ஆதிசார் வாங்கி கொடுத்த சாரியை தீபாவளிக்கு கட்ட மாட்டியா என்ன? இல்லை வைஷு, நான் எந்த தீபாவளிக்கடி புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் இந்த தீபாவளிக்கு போட. மித்து எனக்கு புரியுதுடி. ஆனால் ஆதிசார் உனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காருடி. அட்லீஸ்ட் அவருக்காவாச்சும் இந்த வருஷம் நீ தீபாவளிக்கு இந்த சாரியை போடலாம்லடி. இல்லை வைஷு, கண்டிப்பாக நான் இந்த சாரியை கட்ட மாட்டேன். சரிடி, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மித்து நான் சத்தியமாக சொல்கிறேன்டி, ஆதிசார் மாதிரி உன்னை யாராலையுமே பத்திரமா பார்த்துக்க முடியாது மித்து. ஆதிசார் உனக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாருடி. உன் மேலே அவர் எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு அவரை பார்க்குறப்பே தெரியுது மித்து. உனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனால் நீ எதுக்காக யோசிக்கிற தயங்குறன்னு எனக்கு ஒரு பக்கம் புரியுது மித்து. ஆனால் இது எல்லாத்தையுமே ஆதிசார் மாற்றுவார்னு எனக்கு அவர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது மித்து. அட் த சேம் டைம் நீ இந்த வருஷம் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட மாட்டேன்னு நீ சொல்கிற மித்து. ஆனால் எனக்கு என்னமோ இந்த வருஷம் கண்டிப்பாக ஆதிசார் எடுத்து கொடுத்த சாரியை நீ கட்டுவேன்னு எனக்கு தோணுதுடி மித்து. கண்டிப்பாக நீ ஆதிசார் எடுத்து கொடுத்த சாரியை நீ கட்டுவடி. எனக்கு என்னமோ தெரியல, தோணிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் மட்டும் அப்படி நடந்துருச்சுன்னா உண்மையாகவே ஆதிசார் உனக்கு கிடைச்ச தேவதை தாண்டி. எனக்கு என்னமோ உன் லைஃப் ஃபுல்லாகவே ஆதிசார்னால தான் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் மித்து. நான் இப்போவும் சொல்கிறேன்டி, கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு ஆதிசார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போடுவடி. தன்யா குட்டி, சொல்லுங்க அது என்ன? என்னடா தன்யா, அண்ணன் மேல ஏதாச்சும் கோமா என்ன? ஏன்னா ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லடா தன்யா, என்ன இது? அண்ணன் ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட கேட்காம இப்படி திடீர்னு இன்னும் 1 monthல கல்யாணம் அது இதுன்னு சொல்றாருன்னு என் மேல ஏதாச்சும் கோமாடா? இது பாருடா தன்யா, என் தங்கச்சி நாங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற நம்பிக்கையில தாண்டா நாங்க இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கோம். அதோட தங்கச்சி நீ வீட்டுல இருக்கும்போது அண்ணனுங்க நாங்க 2 பேரும் ஒரே டைம்ல கல்யாணம் பண்றது எப்படா சரியா இருக்கும்? அதனால தாண்டா நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். என்னடா தன்யா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? ஐயோ கடவுளே, ஆதின கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என் மனசு ஃபுல்லா வருண் மட்டும் தான் இருக்காரு. என்னால அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. ஆனா வருண் மனசுல நான் இல்ல. பின்ன எந்த நம்பிக்கையில ஆதின கிட்ட நான் வருணை தான் விரும்புறேன்னு சொல்ல முடியும்? தன்யா, எனக்கு புரியுதுடா நீ ஏன் இவ்வளோ அமைதியா இருக்குன்னு. திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு சொன்னா யாருக்கு தான் ஷாக் ஆகாது? கண்டிப்பா நீயும் அதே ஷாக்ல தான் இருக்குன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனா தன்யா, நானும் அர்ஜுனும் இப்படி முடிவெடுத்ததுக்கு காரணமே உன் மேல உள்ள நம்பிக்கை தான்டா. ஏன்னா என் தங்கச்சிக்கு மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. என் தங்கச்சி எங்க பேச்ச மீற மாட்டான்னு எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. அதனால தான்டா நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னடா தன்யா, அப்படிதானே? தன்யா, என்னாச்சுடா? ஏன்டா இப்படி இவ்வளோ சைலண்டா இருக்க? எதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லுடா. இல்லண்ணே, அது வந்து எனக்கு எதுக்குன்னு இப்போ கல்யாணம் நான் லேட்டா பண்ணிக்கிறேனே. அதோட நான் இப்போதானே நான் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்லயே இருக்கேன். நான் கிளினிக்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேனே. தன்யா, எனக்கு புரியுதுடா. திடீர்னு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா உனக்கு அப்படிதான் இருக்கும். அதோடடா தன்யா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வேற நாட்டுக்கு எதுவும் போறது இல்ல, இங்கே எங்க கூடயே தான் இருக்க போற. அதோட மாப்பிள்ளையும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். எனக்கு எதுக்காகடா தன்யா யோசிச்சுக்கிட்டு இங்க பாருடா தன்யா, நீ சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத சரியா? உன் சிச்சுவேஷன்ல யாரு இருந்தாலும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் நீ நல்லா யோசிச்சு பாருடா. உன் அண்ணனுங்க 2 பேரும் உனக்கு நல்லது மட்டும் தான் செய்வோம். அதை மட்டும் நல்லா யோசனையில வச்சுக்கோ சரியா? தன்யா, என்னடா நீ இவ்வளோ சைலண்டா இருக்க? என் மேலேயும் அர்ஜுன் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? தன்யா, வேற ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு நீ ஆசைப்படுறியாடா?
ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? அது என்ன கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் முடியல. அதுக்கான காரணத்தை கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? வருண் மனசுல எனக்கு கொஞ்சம் இடம் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் எந்த நம்பிக்கையில எல்லார்கிட்டயும் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன்? என் விதி அப்போ இவ்வளவுதானா? தன்யா உங்ககிட்ட தான்டா கேக்குறேன், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமாடா? இல்லாதேனா அது கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் தூங்கட்டுமா? ஐயோ தன்யா என்னடா சொல்ற? தலை ரொம்ப வலிக்குதா? சரிடா அப்ப நீ ரெஸ்ட் எடுறா. அண்ணா உன்னை லேட்டா வந்து பாக்குறேன் சரியா? சரிண்ணே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? யாருக்கிட்டையுமே என்னால போயிட்டு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லவே முடியாதே. எல்லாரும் என்ன காரணம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வருண் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, ஆனா வருணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையே. நான் எந்த நம்பிக்கையில எல்லார்கிட்டையும் என் மனசு ஃபுல்லா வருண் தான் இருக்காரு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ண சொல்ல முடியும். வருணுக்கு என்ன பிடிக்கல, பின்ன நான் எல்லார்கிட்டையும் எப்படி போய் சொல்றது? ஏவருண் என்ன உங்களுக்கு பிடிக்கல? நான் இன்னைக்கு கூட நீங்க ஏதாச்சும் சொல்லிட மாட்டீங்களா எல்லாருக்கும் முன்னாடின்னு எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமா வருண்? ஆனா உங்க மனசுல நான் சுத்தமா இல்லவே இல்ல வருண். ஐயோ கடவுளே, இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. ஒரு பக்கம் என்னையே சுத்தி வந்த என் தன்யா, இன்னொரு பக்கம் எனக்கு வாழ்க்கை கொடுத்த என்னோட நண்பன், ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆதியும் அர்ஜுனும் தன்யாவுக்கும் ராகுலுக்கும் இன்னும் 1 மந்த்ல கல்யாணம்னு சொல்லும் போது எதுவுமே வெடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு. அதோட தன்யா வருண் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுன்னு கண்ணாலே என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா. ஆனா என்னால எல்லாருக்கும் முன்னாடி எதுவுமே சொல்ல முடியலையே. நான் தன்யாவை மறந்துட்டு என்னால இருக்க முடியுமா? என்னால சத்தியமா முடியாது. என் தன்யா இல்லாம தன்யாவுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம்னு சொன்னதே என்னால ஏத்துக்க முடியல. இதுல அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால அதை நினைச்சு கூட பார்க்கவே முடியல. தன்யா சத்தியமா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்யா நீ பேசாத இந்த கொஞ்ச நாளே எனக்கு நரகமா இருந்துச்சுடி. உங்ககிட்ட இருந்து ஒரு போன் வராதா, மெசேஜ் வராதான்னு நான் எங்காத நாளே இல்லடி. நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆயிட்டுடி. இதுல பொண்ணை இன்னொருத்தவனுக்கு என்னால விட்டு கொடுக்க முடியுமாடி? அதுவும் வந்து ராகுல், அவனை உனக்கு எந்த விதத்திலுமே பொருத்தமே இல்லாத வேண்டி. நீ பொண்ணை போய் எப்படி நான் அவனுக்கு போய் விட்டு கொடுப்பேன்? ஐயோ நான் என்ன பண்றதுனே தெரியல. மண்டியை பிடிச்சிரு போல இருக்கு. என் கண்ணு முன்னாடியே என் தன்யா இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆகிறத என்னால பார்க்க முடியுமா? சத்தியமா முடியாது. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் தான் அவளோட உலகம்னு சுத்தி வந்தா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ தன்யா, எனக்கு நீ கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தாண்டி. நான் தான். என்ன மன்னிச்சிடுடி தன்யா, என்ன மன்னிச்சிடுறி. எனக்கு ஆதியும் அர்ஜுனும் எல்லாருக்கும் முன்னாடியும் ராகுலுக்கும் உனக்கும் கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமாடி? என் தன்யாவை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அவ எனக்கு மட்டும் தானே எல்லார்கிட்டையும் கத்தி சொல்லணும் போல இருந்துச்சுடி. ஆனா என்னால முடியலையே. ஏன்னா என்னால என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாதுடி. அவன் இல்லைன்னா எனக்கு வரும்னு ஒருத்தவன் இந்த உலகத்துல இருந்திருக்கவே மாட்டான்டி. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையை அவன் எனக்கு போட்டு பிச்சடி. அவனுக்கு போய் நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? அதே நேரத்துல உன்னை என்னால விட்டு கொடுக்கவும் முடியலடி தன்யா. இந்த உலகத்திலேயே அதிகமா பாவம் செஞ்சவன் நான் தாண்டி, நான் மட்டும் தாண்டி. என்ன மன்னிச்சிடுறி தன்யா, என்ன மன்னிச்சிடுறி. எனக்கு நல்லா தெரியும்டி இந்த நிமிஷத்துக்கு நீ எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும்டி. ஆனா என்னடி பண்றது? நம்ம விதி இதுதானே நம்ம தலையில எழுதி இருக்குடி தன்யா. என்ன மன்னிச்சிடுறி, மன்னிச்சிடு. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை.